அது என்ன காரணம்னா, தமிழர்களை பார்த்து பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பொறாமைப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய கலை இலக்கியம், இதை பார்த்து நாக்பூர் தலைமையகத்தில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பொறாமையோடு பார்க்கிறது. ஆகையால் தான் நம்முடைய கீழடிய வரலாற்றை எல்லாம் மாற்றி திருத்தி எழுத சொல்லும் அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை நிதியை நிறுத்தவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பேரிடர் வந்தபொழுது அந்த நிதியை நிறுத்தவில்லை. இப்பொழுது ஓராண்டுகளாகத்தான் மிகவும் தீவிரமாக தமிழ்நாட்டு மீது எதிர்ப்பை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது. அது மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்தில் எந்த மாநிலத்தையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய நலனை, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அடுத்த தலைமுறையை பற்றி தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு? புதிய கல்விக் கொள்கை ஒரு குப்பை. புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள், தமிழை அப்புறப்படுத்துகிறார்கள். எங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை எங்க குழந்தைகள் தீர்மானிப்பாங்க. அது ஒன்றிய அரசு தீர்மானிக்க முடியாது. நீ இதை படி அதை படின்னு. அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். என்ன உணவு உண்ண வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், நீ யாரை காதலிக்க வேண்டும் என்று கூட அவங்க தான் சொல்லுவாங்க. காதலர்களுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். ஆகவே இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நீதிமன்றம் இருக்குது, நீதியுடைய பரிபாலனை இருக்கிறது. எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.